தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. அறிவோம் ஆன்மீகம். தெய்வங்களுக்கு உகந்த மாலைகள்: மகாவிஷ்ணு, துளசி, தாமரை, முல்லை, வில்வம், வேம்பு மற்றும் ஆவணிப்பூ மாலை. சிவபெருமான்: ருத்ராட்சம், தாமரை, முல்லை மற்றும் அரளி. முருகன்: சண்முகி, தாமரை, முல்லை. லக்ஷ்மி: தாமரை, முல்லை. சரஸ்வதி: தாமரை, முல்லை. கணபதி: அருகம்புல், முல்லை. ஆஞ்சநேயர்: துளசி, வில்வம். ராகு காலம், யமகண்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஆகும். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுப்பதற்கு முன்னர் ராகு, கேது என்ற கிரகங்கள் இல்லை. இதன் காரணமாக மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ராகு மற்றும் கேதுவிற்கென ஒரு நாள் ஒதுக்கப்படாததால் ஒவ்வொரு நாளிலும் அந்த கிரகங்களுக்கென ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வழங்க சிவபெருமான் உத்தரவிட்டார். அந்த வகையில் ராகுவிற்கான நேரம் ராகு காலம் என்றும் கேதுவிற்கான நேரம் யமகண்டம் என்றும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி ஒவ்வொரு நாளும் ராகு காலம் 1.5 மணி நேரமும் யமகண்டம் 1.5 மணி நேரமும் ஒதுக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. குளிகை: சனி பகவான் மற்றும் ஜேஷ்டா தேவியின் மைந்தன் குளிகன் ஆவார். இவரை குறிக்கும் காலம்தான் குளிகை காலமாகும். தினமும் 1.5 மணி நேரம் இருக்கும் இந்த குளிகை காலத்தில் எந்த செயலை செய்தாலும் அது முற்று பெறாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடக்கும் என கருதப்படுகின்றது. ஆகையால் இந்த காலத்தில் ஈமச்சடங்கை செய்ய மாட்டார்கள். மேலும் நகையை அடகு வைப்பதோ பணம் உள்ளிட்டவற்றை கடன் வாங்கவோ மாட்டார்கள். இதற்கு மாறாக இக்காலத்தில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகளை வாங்கலாம். சொத்து, வீடு உள்ளிட்டவற்றை வாங்கலாம். இப்படி செய்தால் நிறை செல்வம் வந்து சேரும் என நம்பப்படுகிறது. ராசிகளும் உகந்த நாட்களும்: ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்தந்த ராசிக்காரர்கள் தங்களது முக்கிய பணிகளை செய்தால் சுலபமாக வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 12 ராசிகளுக்கான சிறப்பு நாட்களை காணலாம், வாருங்கள். மேஷம், செவ்வாய்க்கிழமை. ரிஷபம், வெள்ளி, புதன், சனி மற்றும் திங்கட்கிழமை. மிதுனம், புதன்கிழமை. கடகம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. சிம்மம், ஞாயிற்றுக்கிழமை. கன்னி, புதன், வெள்ளி, திங்கள் மற்றும் வியாழக்கிழமை. துலாம், வெள்ளிக்கிழமை. விருச்சகம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. தனுசு, வியாழக்கிழமை. மகரம், சனிக்கிழமை. கும்பம், வியாழன், வெள்ளி, செவ்வாய் மற்றும் திங்கட்கிழமை. மீனம், வியாழக்கிழமை. வழிபாட்டின் போது மணி அடிப்பதற்கான வழிமுறைகள்: பூஜை செய்யும் போது நாம் மணி அடிப்பது வழக்கம். இந்த மணியின் ஒலியில் ஓம் எனும் பிரணவம் ஒளிந்திருக்கின்றது என சாத்திரங்கள் கூறுகின்றன. தேவதைகளை வரவழைத்து துஷ்ட சக்திகளை ஓட்டும் சக்தி படைத்தது இந்த மணியோசை. இறை வழிபாட்டின் போது அமங்கல பேச்சுகள் காதில் விழக்கூடாதெனவும் மணி அடிக்கப்படுகின்றது. சிறப்புகள் பல மிக்க இந்த மணி அடிக்கும் நிகழ்வில் உள்ள ஐதீகங்களை காணலாம். மணி அடிக்கும் போது ஒரே மாதிரியாக மணி அடிக்கக்கூடாது. மெதுவாக மணி அடித்தால் சாம்பிராணி சமர்ப்பிக்கப்படுகின்றது என பொருள். கனகனவென அடித்தால் சுவாமிக்கு தீபம் அல்லது தூபம் காட்டப்படுகின்றது என பொருள். இரு பக்கங்களும் விசேஷமான முறையில் அடித்தால் திருமஞ்சனம் நடக்கின்றது என அர்த்தம். மெதுவாக சீராக அடித்தால் இறைவனுக்கு அமுது படைக்கப்படுகின்றது என பொருள். மேலும் மணியை இடது கையில் எடுக்கக்கூடாது. வலது கையால் எடுத்து பின்னர் இடது கைக்கு மாற்றி வலது கையில் கற்பூர தட்டை எடுத்து ஆரத்தி காட்ட வேண்டும். அதேபோல் மணியை கீழே வைக்கும் போது இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மேலும் அபிஷேகத்தின் போதும், சாம்பிராணி காட்டும் போதும், தீபாராதனை வேளைகளிலும், நைவேத்தியம் செய்யும் போதும், ஆபரணம் அணிவித்து அலங்கரிக்கும் போதும், கற்பூர ஆரத்தியின் போதும் மணியோசை எழுப்ப வேண்டும். தேவையற்ற நேரங்களில் மணி அடிப்பதை தவிர்க்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் விளக்குவது என்ன?
சிவபெருமானும் பார்வதியும் ஒரே உருவாய் சேர்ந்த அற்புத தோற்றம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகும். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பதை உணர்த்தும் மறைபொருளே இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோற்றமாகும். ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் ரீதியாகவும் கூட ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் வாழ்தல் மிக கடினமானது என்பதை விளக்கும் விதமாகவும் இந்த தோற்றம் அமைந்துள்ளது. அர்த்தம் என்றால் பாதி என்றும் நாரி என்றால் பெண் என்றும் பொருளாகும். சிவனும் பார்வதியும் இணைந்து இருப்பதால் அர்த்தநாரீஸ்வரர் என பெயர் காரணம் சொல்லப்படுகின்றது. அர்த்தநாரீஸ்வரருக்கு அதே பொருளை உணர்த்தும் விதமாக தமிழில் உமையொரு பங்கன், மங்கையொரு பாகன், மாதொரு பாகன் என அழகிய பெயர்கள் நடைமுறையில் உள்ளன. திருமலை திருப்பதி நடைபாதை. திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு பக்தர்கள் நடைபாதையாக யாத்திரை சென்று வழிபடுவது வழக்கம். திருப்பதியில் இருந்து திருமலைக்கு செல்ல 2 விதமான பாதைகள் இருக்கின்றன. திருப்பதி பேருந்து நிலையத்தில் இருந்து 5.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலிபிரி வழி, மற்றொன்று ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீவாரி மெட்டு வழியாகும். நமது தமிழகத்தில் இருந்து செல்லும் பெரும்பாலானோர் அலிபிரி வழியை தான் தேர்வு செய்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அலிபிரியில் இருந்து பெருமாள் குடிகொண்டிருக்கும் கோயில் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 3800 படிகளை கொண்ட இந்த வழியாக முதல் மலையில் இருந்து 7 மலைகளை கடந்து வர குறைந்தது 4 முதல் 6 மணி நேரம் ஆகும். இப்படியாக நடைபாதை வழியாக நடந்து வருபவர்களுக்கு இலவசமாக கோயில் நிர்வாகத்தால் அளிக்கப்படும் தரிசனம் திவ்ய தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றது. நடைபாதையில் பாதி தூரத்தில் வழிபாட்டிற்கு செல்வதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்படுகின்றது. இதை எடுத்துச் சென்று பக்தர்கள் சிறப்பு வழியில் சுவாமியை தரிசனம் செய்யலாம். திருமலை திருப்பதி நடைபாதை யாத்ரீகர்களுக்கான தகவல்கள். மலையேறி சென்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டிக் கொண்டால் முதல் நாளே கீழ்த்திருப்பதி வந்து அலமேலு மங்காபுரம் கோவிந்தராஜ பெருமாள் ஆலயங்களில் தரிசனம் செய்வது சிறந்தது. பின்னர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான விடுதியில் இரவு தங்கி அதிகாலையில் உற்சாகமாக மலையேற தொடங்கலாம். அலிபிரியில் நமது உடைமைகளை தேவஸ்தான அலுவலகத்தில் கொடுத்துவிட்டால் அவர்கள் தரும் ரசீதை காண்பித்து மலை மேல் சென்ற பிறகு நமது உடைமைகளை பெற்றுக் கொள்ளலாம். உடைமை பெட்டகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வைக்க வேண்டாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த மலைப்பாதையில் 2400 படிக்கட்டுகள் ஏறி முடிந்ததும் காளி கோபுரம் என்ற இடத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்படும். இதன் பிறகு 1400 படிக்கட்டுகள் கொண்ட 9 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். மலைப்பாதை முழுவதும் 24 மணி நேரமும் குடிநீர், உணவு, மருத்துவம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலையேறும் போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே அல்லது ஏழுமலையான் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே செல்லலாம். வருடத்தின் எந்த மாதத்திலும் மலையேறி செல்லலாம் என்றாலும் ஏப்ரல், மே போன்ற கோடைக்கால மாதங்களையும் அக்டோபர், நவம்பர் போன்ற மழைக்கால மாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. 7 மலைகளும் எம்பெருமான் வாசம் செய்யும் ஸ்தலம் என்பதால் காலணிகள் அணியாமல் மாமிசம், போதைப் பொருட்கள் போன்றவற்றை தவிர்த்து பக்தியுடன் மலையேறினால் நற்பலன்கள் கிட்டும். ஒருவேளை மலையேறும் போது உடல்நிலை ஒத்துழைக்காவிட்டால் மலைப்பாதையில் ஆங்காங்கே உள்ள இணைப்பு சாலைகளின் வழியாக காரிலோ பேருந்திலோ ஆலயத்திற்கு செல்லலாம். இப்படி சென்றால் திவ்ய தரிசனத்திற்கான அனுமதி நிராகரிக்கப்படும். பிறகு நாம் சர்வ தரிசனத்திலோ அல்லது சிறப்பு தரிசனத்திலோ தான் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். கோவிலுக்கு செல்வதால் ஏற்படும் நன்மைகள். நமது வேண்டுதலுக்காகவும் மன அமைதிக்காகவும் நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோம். கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு உடனடியாக வீட்டிற்கு வராமல் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆலயத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். சாஸ்திரப்படி ஆலயங்கள் பூமியின் காந்த அலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைக்கப்படுகின்றன. கற்பகிரகத்தில் இருக்கும் மூலவர் விக்கிரகத்தின் அடியில் யந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் எனவும்
இந்த யந்திரங்கள் சில உயரிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் என்றும் கருதப்படுகின்றன. பூமியின் காந்த அலைகளை இந்த செப்பு தகடுகள் உள்வாங்கி ஆலயத்தின் சுற்றுப்புறத்திற்கு அந்த ஆற்றலை பாய்ச்சுகின்றது. கற்பகிரகத்தை வலம் வரும்போது பக்தர்கள் உடலில் இந்த காந்த சக்தி மெல்ல பரவி உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்துவதாக கூறப்படுகின்றது. மேலும் கோயில் பிரகாரத்தை 11 முறை 108 முறை என்ற கணக்கில் நாம் வலம் வரும்போது உடலின் கொழுப்புகள் குறைந்து உடல் பலம் பெறும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய்கள் உள்ளிட்டவை நீங்கி ஆன்ம பலம் பெருகும் என சொல்லப்படுகின்றது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள். நமது தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது வழக்கம். சக்திகள் அதிகம் கொண்ட பௌர்ணமி நாளில் இறைவன் குடியிருக்கும் மலையை வலம் வருவதால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை கோவிலையொட்டி அமைந்துள்ள மலையை சுற்றி வருவது புனிதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த கிரிவல தரிசனமானது ஈஸ்வரனையே சுற்றி வருவதற்கு சமமாக பக்தர்கள் கருதுகின்றனர். 14 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த பாதையில் மலையை சுற்றி வரும் போது கால்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு களைப்பு நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைகின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுத்து நம் உடலை நோய் எதிர்ப்பு சக்தி மையமாக மாற்றுகின்றது இந்த நடைப்பயணம். இறை நம்பிக்கையுடன் கிரிவலம் செல்லும் போது நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். மனநலம் உடல் நலம் இரண்டும் அளிக்கும் கிரிவலம் இறைவன் நமக்களித்த நல்வாய்ப்பாக கருதப்படுகின்றது. வாஸ்து பிரச்சனைகளை நீக்கும் திருத்தலம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் பூமிநாதர் ஆலயம்தான் நிலம் சம்பந்தமான தடைகளை நீக்கும் பரிகார ஸ்தலமாகும். நிலத்தில் காணப்படும் 16 வகையான இடையூறுகளையும் நீக்கும் இந்த மகத்துவமான ஆலயம் புகழ்பெற்றதாகும். இத்தலத்தில் இறைவன் பூமிநாதன் என்றழைக்கப்படுகிறார். அம்பாள் தர்மசம்வர்தினி என்றழைக்கப்படுகிறார். ஆகையால் இங்கு தர்மமான முறையிலேயே கோரிக்கை வைக்க வேண்டுமே தவிர அதர்மமான வேண்டுதல்களை வைக்கக்கூடாது என கூறுகின்றனர். வாஸ்து கடவுளாக சிவபெருமான் அருள் புரியும் இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் நிலம் சம்பந்தமான தடைகள் நீங்கி சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது. குழந்தை வரும் அருளும் திருத்தலங்கள். திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பேறு தள்ளிப்போகும் தம்பதிகள் சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் தெய்வங்களின் அருளுடன் நற்குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையில் குழந்தை பாக்கியம் அருளும் சிறப்பான 2 ஆலயங்களை காணலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வலங்கைமான் பாதையில் மருதாநல்லூருக்கு அருகில் கருவலச்சேரி என்ற ஊரில் அமைந்துள்ளது ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆலயம். இங்கு சென்று வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் கர்ப்பம் தரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபட்டால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும் என்கின்றனர் பலனடைந்தோர். ஆகையால்தான் இந்த அம்பாளை கருவளர் நாயகி என்னும் சிறப்பு பெயரில் அழைக்கின்றனர். அடுத்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கருக்காவூரில் அமைந்துள்ளது. இறைவன் முல்லைவனநாதருடன் கருக்காக்கும் நாயகியாய் அருள்பாலிக்கின்றாள் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாள். குழந்தை பாக்கியம் தடைப்படும் பெண்கள் இங்கு வந்து மனமுருக வேண்டினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஈடேறும் என்பது ஐதீகம். படங்களை வீட்டில் வழிபடும் முறை. பெரும்பான்மையான இல்லங்களில் ஆஞ்சநேயரை வைத்து வழிபட்டால் திருமணம் ஆகாதோர் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவர் என்ற மூட நம்பிக்கை உள்ளது. உண்மையில் பிரிந்து கிடந்த ராமன் சீதையை மீண்டும் ஒன்று சேர்த்து வைத்ததில் ஆஞ்சநேயர் பங்கு பெரியதாகும். சிவபெருமானின் அம்சமான ஆஞ்சநேயர் நாகாஸ்திரத்தினால் உயிருக்கு போராடிய லக்ஷ்மணனை சஞ்சீவி மூலிகையால் உயிர்ப்பித்தவர் ஆவார். மேலும் தமது நண்பனான சுக்ரீவனுக்கு நல்வழி காட்டியவர் அனுமன்.
ஆகவே நமது வீட்டில் வைத்து வணங்க வேண்டிய மூர்த்திகளில் ஆஞ்சநேயரும் ஒருவர். ஆஞ்சநேயரை நாம் வழிபடும் போது கண்டிப்பாக அங்கு ராமபிரானின் படமும் இருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. ராமநாமத்தை கூறி நம் கோரிக்கைகளை அவரிடம் வைத்து வணங்கலாம் என்றும், சிரஞ்சீவியான ஹனுமன் ராமநாமத்தை கேட்பதற்காகவே அந்த புனித நாமத்தினை கூறும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்கின்றன சாஸ்திரங்கள். சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா? சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என பலருக்கும் சந்தேகம் உள்ளது. சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபட சில நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அவற்றை காணலாம். ஒரு வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை மட்டுமே வைத்து வழிபட வேண்டும். ஒன்றிற்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் மற்ற சிவ வடிவங்களை வைக்கக்கூடாது என கூறப்படுகின்றது. பெரிய சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. கட்டை விரல் அளவில் மட்டுமே சிவலிங்கம் இருக்க வேண்டும். வீட்டில் சிவலிங்கத்திற்கு தினமும் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். தண்ணீர், பால், கங்கை தீர்த்தம் உள்ளிட்ட பொருட்களில் ஏதேனும் ஒன்றை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பர். ஆலயங்களில் தெய்வங்களின் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது ஏன்? பண்டைய காலங்களில் 26 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தனர். காலப்போக்கில் இந்த திரவியங்களின் எண்ணிக்கை குறைந்து போனது. அவற்றில் எள்ளெண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், பழரசம், இளநீர், சந்தனம், சுத்தமான நீர் ஆகியவற்றை கொண்டு தற்போது அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. இந்த திரவியங்களை கொண்டு மூலவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய ஆற்றல் உருவாவதாக சொல்லப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் திரவியங்களின் எண்ணிக்கையையும் அளவையும் பொறுத்துதான் அந்த சக்தியின் அளவு வேறுபடும் எனவும் கூறப்படுகின்றது. இந்த இறை ஆற்றலானது நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் போல் மாறி நமக்குள் உள்ள தெய்வீக தன்மையை நிலைப்படுத்த வைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இவ்வளவு புனிதமான அபிஷேக பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கத்தான் அக்காலத்தில் கோவில் சொத்தாக நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அபிஷேகம் ஒரு பார்வை. மகா அபிஷேகம், அன்னாபிஷேகம், சங்காபிஷேகம் இந்த 3 அபிஷேகங்கள் மிக சிறப்பானவையாக போற்றப்படுகின்றன. இந்த அபிஷேகங்களை ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள் செய்ய வேண்டும் என்பது ஆகம விதி என கூறப்படுகின்றது. ஆயினும் சில ஆலயங்களில் 2 நாழிகை நேரம் இந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. இப்படி அபிஷேகம் செய்யும் போது தெய்வீக ஆற்றல் அபிஷேக தீர்த்தத்தில் கலப்பதால் அதனை தலையில் தெளித்தாலும் அருந்தினாலும் மிக நல்ல பலன்களை அளிக்கும் என நம்பப்படுகின்றது. மகாவிஷ்ணு எப்போதும் தன்னை அலங்கரித்து அழகாக காட்சியளிப்பார் என்பது தொன் நம்பிக்கை. ஆகையால்தான் பெருமாள் ஆலயங்களில் பண்டிகை காலம் மட்டுமல்லாமல் ஆண்டு முழுக்க விதவிதமான அலங்காரங்களில் திருமால் அருள்பாலிக்கின்றார். உற்சவ நாட்களை தவிர தேவர்கள் கண்விழிக்கும் மாதமான மார்கழியில் பகல் 10, ரா 10 ஆகிய 20 நாட்களிலும் கோவில்களில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வழிபாடு செய்யப்படுகின்றது. சிவபெருமான் ஏன்
அபிஷேக பிரியர் என அழைக்கப்படுகின்றார். சிவபெருமான் நெருப்பின் வடிவமாக கருதப்படுகின்றார். நெருப்பு கோலமாக தோன்றிய சிவபெருமானே அண்ணாமலையாராகவும் அருள்பாலிக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். அழிக்கும் கடவுளான சிவபெருமான் எப்போதும் தகிக்கும் வெப்பத்தை தன்னகத்தே கொண்டவர் என சொல்லப்படுகின்றது. ஆகையால் தான் அவரை குளிர்ச்சிப்படுத்த ஒவ்வொரு சிவாலயத்திலும் 4 காலம் முதல் 6 காலம் வரை அபிஷேகம் செய்கின்றனர். இப்படி அபிஷேகம் செய்வதால் இறைவன் குளிர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்றன சாஸ்திரங்கள். திருமஞ்சனம் சிறு விளக்கம். பெருமாள் ஆலயங்களில் விசேஷ நாட்களில் மூலவரான திருமாலின் திருமேனிக்கு திருநீராட்டு செய்வதற்கு திருமஞ்சனம் என பெயர். சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு திருநீராட்டு செய்வதை அபிஷேகம் என அழைப்பதைப் போல பெருமாள் ஆலயங்களில் திருமாலுக்கு செய்யப்படும் திருநீராட்டு திருமஞ்சனம் என அழைக்கப்படுகின்றது. திருமாலின் திருமேனிக்கு நறுமண எண்ணெய் பூசுவதற்கு திருமெய்யஞ்சனம் என பொருள். இந்த திருமெய்யஞ்சனம் காலப்போக்கில் திருமஞ்சனம் என ஆயிற்று என்கின்றனர். தேங்காய் உடைப்பு, சந்தேகங்களும் விளக்கங்களும். நமது வழிபாட்டில் தேங்காய் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இறைவனை வழிபடும் போது நாம் தேங்காயை உடைத்து வழிபடுவது வழக்கம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேங்காயை நாம் சில சமயம் உடைக்கும் போது சரியாக உடையாவிட்டாலோ அல்லது அழுகி போயிருந்தாலோ கவலையடைகிறோம். ஆனால் உண்மையில் நாம் அதற்கு வருத்தப்பட தேவையில்லை. தெய்வத்திற்கு உடைக்கப்படும் தேங்காய் அழுகி இருந்தால் இதன் மூலம் தீய சக்தி, கண் திருஷ்டி ஆகியவை அகன்று போகும் என்கின்றனர் ஆன்மீக ஞானிகள். அவ்வாறான நேரங்களில் மீண்டும் ஒரு நல்ல தேங்காயை உடைத்து வழிபாட்டை நிறைவேற்றலாம் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காய் ஒருவேளை கொப்பரை தேங்காயாக இருந்தால் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் எனவும் கூறப்படுகின்றது. தேங்காயில் பூ விழுந்திருந்தாலும் நல்ல சகுனம்தான். இதனால் பணவரவு, நல்ல லாபம் ஆகியவை ஏற்படும். பக்தியோடும் நம்பிக்கையோடும் இறைவனை வழிபட்டால் போதும். வேறு எதை பற்றியும் கவலையடைய தேவையில்லை என்கின்றன சாஸ்திரங்கள். கோயில் வாயிற்படியை பக்தர்கள் தொட்டு வணங்குவதன் காரணம். நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது கோயிலின் வாயிற்படியை தொட்டு வணங்கியதன் பின்னரே ஆலயத்திற்குள் நுழைகின்றோம். இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் என்ன? நாம் வாயிற்படியை தொட குனியும் போது முதலில் நம்மிடம் பணிவு வந்து சேர்கிறது. அடுத்து உடலில் உள்ள சூரிய நாடி இயங்கத் தொடங்கிறது. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்தும் போது எண்ணற்ற நேர்மறை எண்ணங்கள் நம்முள் ஏற்படுகின்றது. இந்த நிலையில் நாம் ஆலயத்திற்குள் சென்று இறைவனை வணங்கும் போது மனம் ஒரு நிலை அடைந்து நம்மை இறை வழிபாட்டில் ஒன்றச் செய்கிறது. பனிரெண்டு ராசிகளும் அதற்குரிய விநாயகர் வழிபாடும். மேஷம் வீர கணபதி, ரிஷபம் வித்யா கணபதி, மிதுனம் லக்ஷ்மி கணபதி, கடகம் ஹேரம்ப கணபதி, சிம்மம் ஸ்ரீ விஜய கணபதி, கன்னி மோகன கணபதி, துலாம் ஷிப்ர பிரசாத கணபதி, விருச்சகம் சக்தி கணபதி, தனுசு சங்கடஹர கணபதி, மகரம் யோக கணபதி, கும்பம் சித்தி கணபதி, மீனம் பால கணபதி. விநாயகரை கரைப்பது ஏன்? கல் மற்றும் உலோகங்களால் ஆன விநாயகரை நாம் ஆலயங்களிலும் வீடுகளிலும் வைத்து வணங்குகிறோம். அது மட்டுமல்லாமல்
சுதை மற்றும் மரத்தாலான விநாயகருக்கு பெரும்பாலும் அபிஷேகங்கள் செய்வதில்லை என்பதால் மலர் அலங்காரம் செய்கின்றோம். ஆயினும் மஞ்சள், சந்தனம் மற்றும் களிமண் ஆகியவற்றில் செய்த திருமேனிகளை வழிபட்ட பின்னர் அவற்றை நீரில் கரைத்து விடுகிறோம். மண்ணில் பிறக்கும் நாம் இந்த மண்ணிற்கே சொந்தமாவோம் என்பதை குறிக்கவே நாம் விநாயகரை கரைப்பதாக கூறப்படுகிறது. விநாயக பெருமானின் 32 வடிவங்கள் என்னென்ன? பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, ஊர்துவ கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையாட்சர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ருணமோச்சன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, மும்முக கணபதி, சிங்க கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி மற்றும் சங்கடகர கணபதி. வகை தீபங்கள். தீபங்கள் மொத்தம் 16 வகை என கூறப்படுகின்றன. அவை தூபம், மகா தீபம், அலங்கார தீபம், நாக தீபம், விருட்சப தீபம், புருஷா மிருக தீபம், ஓல தீபம், கமடதி தீபம், கணு தீபம், வியான்யர தீபம், இம்ம தீபம், துவஜ தீபம், மயூர தீபம், ஐந்தட்டு தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் மேரு தீபம். சடங்குகளில் தர்பை புல் முக்கியத்துவம் ஏன்? இந்து சமயத்தில் பெரும்பான்மையான சடங்குகளில் தர்பை புல் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனிதனின் ஆத்மா என்பது வித்து இல்லாமல் ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ளும் விதமாக நமது சமயத்தில் வித்தே இல்லாமல், அதாவது விதை போடாமல் முளைத்து வளர்கின்ற தர்பை புல்லை சடங்குகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். சாதம் பிரசாதமாவது எப்படி? நாம் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று வந்தால் உறவினரை பார்த்துவிட்டு வருவதாக சொல்கிறோம். அதே சமயம் நாம் ஆலயத்திற்கு சென்று வந்தால் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருவதாக சொல்கிறோம். மனிதனை காண்பதில் ஒரு பார்வையும் தெய்வத்தை தரிசிப்பதில் ஒரு பார்வையும் என வேறுபாடு காண்கிறோம். கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது சாதாரண கூழாங்கல் கூட சாலிக்கிராம கல்லாகி விடுகின்றது. அதேபோல் பானையில் வேகும் அரிசியானது சாதம் எனப்படுகின்றது. அதே சாதம் இறைவனுக்கு படைத்த பிறகு பிரசாதமாகி விடுகின்றது. ஒரு பொருளை வெறும் கண்ணால் பார்ப்பதற்கும் பக்தி பூர்வமாக பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசமே ஒரு பொருளின் தன்மையை குறிக்கின்றது. விழாக்கள் நடைபெறாத ஆலயம். பிரதோஷம், சிவராத்திரி என்று எந்த விசேஷமும் நடக்காத ஆலயம் ஒன்று தமிழகத்தில் உள்ளது. ஆம், கோவை உடுமலைப்பேட்டையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் குமாரலிங்கம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமி சிவாலயத்திற்கு தான் இந்த தனி சிறப்பு உள்ளது. தத்தாத்ரேய முனிவரின் சாபத்திற்கு பரிகாரமாக கட்டப்பட்ட இக்கோயிலில் தியானத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆலயமும் காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம் மட்டுமே திறக்கப்படுகின்றது.
இந்த நேரத்தில் வரும் பக்தர்கள் தியானம் மட்டுமே செய்ய முடியும் என கூறுகின்றனர். வேப்பமரம் அரசமரம் சுவாரஸ்ய தகவல். வேப்பமரமும் அரசமரமும் இணைந்திருப்பது சிவசக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றது. அரசமரம் சிவபெருமானாகவும் வேப்பமரம் சக்தி தேவியாகவும் ஒப்பிடப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த இரு மரங்களும் எல்லா இடங்களிலும் சேர்ந்து வளர்வதில்லை. சில இடங்களில் மட்டுமே இப்படியான அற்புத தரிசனத்தை காண முடியும். சிவசக்திக்கு இணையாக கருதப்படும் இந்த மரங்களுக்கு அடியில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் புத்திர தோஷம் நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என கூறப்படுகின்றது. வாசலில் கோலம் போடுவது ஏன்? நமது தமிழகத்தில் பண்டிகை நாட்கள் மட்டுமல்லாமல் தினமும் வீட்டு வாசலில் கோலமிடுவது வழக்கம். கோலமிட்டு அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து வழியும் என்கின்றன சாஸ்திரங்கள். வீட்டு வாசலில் கோலம் போட முடியாதவர்கள் பூஜை அறையில் கோலம் போட்டுக் கொள்ளலாம். தினமும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த அரிசி மாவு கோலம் சிறு உயிர்களுக்கு உணவாகும் என்பதால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது ஐதீகம். பண்டிகை காலங்களில் மட்டும் வண்ண பொடிகளை கொண்டு கோலம் போட்டுக் கொள்ளலாம். கால்களில் மிதிப்படாதபடி தெய்வீக சின்னங்களை கோலங்களாக போடாதிருத்தல் நலம். இவற்றை பின்பற்றினால் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். அறிவோம் ஆன்மீகம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.